ஆளுக்கான ஒரு மைக்கை போட்டுக்கிறான், ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கிக்கிறான். சாதினாலே என்னவோ சாதி வெறிங்கிறான், சாதியை விடணுங்கிறான், சாதியை அழிக்கணுங்கிறான், நாடாருடைய குலதெய்வத்தை அழிக்கணுங்கிறான், என்னென்ன திட்டம் போடுறான். எல்லாம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத கோட்பாடு கொள்கைகளை வாங்கி கொண்டு அவர்களுடைய அல்லறைகளுக்கும் சில்லறைகளுக்கும் ஆசைப்பட்டு அவர்கள் சொல்றாங்க. என்ன நாடார் சமுதாயம் நம்ம என்ன சாதி சங்கத்தை உருவாக்கி இங்க எல்லாம் நம்ம தான் உயர்ந்த சாதி, நமக்கு கீழே எல்லாம் நிறைய தாழ்ந்த சாதி இருக்குன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் கிடையாது. இன்னைக்கும் இந்த மண்ணில் நிறைய ஒரு சமூக நீதி இருந்துகிட்டு இருக்குன்னா நம்மளுடைய நாடார் சமுதாய சங்கங்கள் தான். இன்னைக்கும் எத்தனையோ பள்ளிக்கூடம், எங்க அம்மா பிறந்த ஒரு தேடி குடியிருப்பு, அந்த தேடி குடியிருப்பு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடம் தூத்துக்குடி மாவட்டத்திலே நம்பர் 1 பேர் தான் அரசாங்க பள்ளிக்கூடம். நடத்துறது நம்ம நாடார்கள் தான் நடத்துறாங்க. தன்னுடைய உடல் உழைப்பை போட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற வேனை வச்சு பிடிச்சி எங்க பள்ளிக்கூடத்துல வந்து படிங்கன்னு சொல்லி படிக்க வச்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சேர் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த வாத்தியார்களுக்கு தேவையான எல்லாம் பூர்த்தி கொடுத்து இன்னைக்கு தூத்துக்குடியிலே நம்பர் 1 பள்ளிக்கூடமா மாத்தி வச்சிருக்காங்க. முழுக்க நம்மளுடைய நாடார் சமுதாயத்தின் உழைப்பு தான். எல்லா மக்களையும் தான் படிக்க வைக்கிறோம். நாடார் சமுதாயத்தை மட்டும் வேன் வச்சு கூட்டு வரல, பக்கத்தில் உள்ள எல்லா சாதி மக்களையும் கூட்டு வரும். இப்படி நம்மளுடைய நாடார் சமுதாயம் இன்னைக்கு சென்னை முழுவதும் சங்கம் வச்சு இன்னைக்கு சென்னையில உள்ள எந்த கோயிலா இருந்தாலும் அதுல நம்பர் 1 டொனேஷன் நம்ம நாடார் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் சொல்றோம். நாடார் என்ற உணர்வு இருந்தா தாராள மனசு வரும், கொடை வள்ளலா மாறிடுவாங்க.